இது வரைக்கும் நீங்கள் ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபரிஹா மேத்தமேட்டிக்ஸ் சேனலில் 8th மேக்ஸ் டேர்ம் 3 எக்ஸசைஸ் 4.2க்கு முன்னாடி இருக்கிற அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இதில் ஹிஸ்டோகிராம் தான் இந்த டாபிக் முன்னாடி வர்றது. ஸோ அதனால் அதிலிருந்த சம்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ எக்ஸசைஸில் நம்மளுக்கு வரும். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் 4.7 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, construction of a histogram for continuous frequency distribution. ஸோ continuous frequency distributionல கொடுத்துருக்காங்க கொஷின், அதாவது 0 to 10, 10 to 20 அந்த மாதிரி கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா அதுதான் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ அப்படி இல்லை, கண்டினியூஸாக இல்லைன்னா நம்ம கண்டினியூஸாக மாற்றிக்கணும் கொஷினை. அது எப்படி மாற்றுறதுன்றதை தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி. எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை போன எக்ஸசைஸ்லேயே நம்ம பார்த்தாச்சு. இப்போது இந்த எக்ஸாம்பிள் 4.7 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ட்ரா அ ஹிஸ்டோகிராம் ஃபார் த ஃபாலோயிங் டேபிள். ஸோ கொடுத்துருக்க டேபிளுக்கு நம்ம ஹிஸ்டோகிராம் வரையணும். விச் represent the age group from 100 people in a villageன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 100 பீப்புளுடைய ஏஜ் வந்து நம்மளுக்கு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஒரு ஏஜில் எத்தனை பீப்புள்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபு எடுத்து வரைஞ்சிக்கணும். எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஜஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எழுதிக்கணும், நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸில் மார்க் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இருக்கிறதுனால 0 to 10, 10 to 20 அப்படி இருக்கனால நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 20, 30 அந்த மாதிரி நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஒய் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டேபிளில் எடுத்துக்கிறோம். ஏன்னா ஈஸியாக போடுறதுக்காக நம்ம அந்த மாதிரி 2 டேபிள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன டேபிள் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ 1, 2, 3. ஸோ அந்த சம் வந்து நீங்கள் உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு நம்பர்ஸ் வருது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இது வந்து ஒரு 25 நம்பர்ஸ் வரையும் தான் வருது நம்மளுக்கு. நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் 25 வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம். அதனால் நீங்கள் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதே மாதிரி 2 எடுத்துக்கிட்டிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கேல் வந்து எழுதணும். ஸ்கேல் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து நம்ம 1 சென்டிமீட்டருக்கு எத்தனை எடுத்துருக்கோம் அப்படின்றத கண்டிப்பாக எழுதணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டருக்கு நம்ம 10 எடுத்துருக்கோம் அப்படின்றதுனால 10ன்னு சொல்லி எழுதியாச்சு. 10ங்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜஸ். ஸோ ஏஜுங்கிறது அப்போ வயசை குறிக்கும், அதனால் இயர்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. அடுத்தது ஒய் ஆக்சிஸ் வந்து 1 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம், 2 எடுத்திருக்கோம். ஸோ அது வந்து நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ், அதனால் பீப்புளை குறிக்கிறதுனால 2 பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அங்கே கொடுத்துருக்காங்களே 0 to 10 வந்து நம்மளுக்கு 11 வரைக்கும் ஒய் ஆக்சிஸில் போகணும். அப்போது 0 to 10 வந்து ஒய் ஆக்சிஸில் நீங்கள் ஒய்க்கு மார்க் பண்ணி ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அடுத்தது 10 to 20 வந்து நம்மளுக்கு 9 வரைஞ்சி ஒரு பாக்ஸ் மார்க் பண்ணியாச்சு. அதே மாதிரி 20 to 30 வந்து 8. ஸோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் இந்த பாக்ஸ் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் சொல்லி சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த சம், ஈஸியான சம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா டாபிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹிஸ்டோகிராம் ஃபார் கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் கொடுக்கல, டிஸ்கண்டினியூஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்கண்டினியூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 to 15 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 16 to 21 கொடுத்துருக்காங்க. அப்போ 15ல் முடிஞ்சு அடுத்தது கிளாஸ் இன்டர்வல் வந்து நம்மளுக்கு 16ல் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நடுவில் ஒரு இது வித்தியாசம் இருக்கிறதுனால ஸோ அதுதான் நம்மளுக்கு டிஸ்கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஃபஸ்ட்டு நம்ம இதை வந்து கண்டினியூஸாக மாற்றணும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாம்பிள் 4.8ல் த ஃபாலோயிங் டேபிள்ஸ் கிவ்ஸ் த நம்பர் ஆஃப் லிட்ரேட் ஃபீமேல்ஸ் இன் அ ஏஜ் குரூப் 10 to 45 இயர்ஸ் இன் அ டவுன் சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ட்ரா ஹிஸ்டோகிராம் டு ரிப்ரசென்ட் த அபோவ் டேட்டா. ஸோ அபோவ் டேட்டாக்கு வந்து நம்ம ஹிஸ்டோகிராம் வந்து டயக்ராம் வரையணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம கண்டினியூஸாக மாற்றணும். அப்போனா எத்தனை கேப் இருக்குது டிஃப்ரென்ஸில் பாருங்கள். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதாவது 15க்கும் 60க்கும் நடுவில் நம்மளுக்கு ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரென்ஸ் இந்த கேப் வந்து நம்ம 1ன்னு சொல்லி எழுதிக்கணும். லோயர் லிமிட் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அதனால் 10ன்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் மட்டும் நம்ம எடுத்து எக்ஸாம்பிளுக்கு போட்டுக்கலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. ஸோ அப்போ 10லேருந்து ஹாஃப் ஆஃப் த கேப் வந்து அப்போ 0.1/2 into 1 வந்து நம்மளுக்கு 0.5 வரும். ஸோ அப்போ 9.5. நெக்ஸ்ட் அதே மாதிரி அப்பர் பவுண்டரி இஸ் ஈக்குவல் டு அப்பர் லிமிட் ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த கேப். ப்ளஸ் பண்ணணும், அங்கே வந்து மைனஸ் பண்ணணும் லோயர் லிமிட் ஃபார்முலாவில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 15 ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த கேப் வந்து 0.5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 15.5 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபார்முலா வைஸ்லேயும் போடலாம், இல்லை டேரெக்டாக ஈஸியாகவும் போடலாம். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 and 16 இருக்குது. நடுவில் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு இருக்குது. அந்த 1 வந்து நீங்கள் பாதியாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹாஃப் ப்ளஸ் ஹாஃப்னு வரும். ஸோ அந்த ஹாஃப் வந்து 0.5, 0.5 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இன்டர்வலில் லோயர் லிமிட்டில் வந்து 10ல் நீங்கள் 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு 15ல் நீங்கள் 0.5 எல்லாத்துலேயும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு லிமிட்டில் வந்து 0.5 மைனஸ் பண்ணிவிட்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா அப்பர் லிமிட்டில் 0.5 நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக மாறிடும். இப்போ நம்ம கண்டினியூஸாக மாறிடுச்சு பாருங்கள். ஸோ மாறின பிறகு நம்ம ஆஸ் யூஷுவல்
நம்ம ஹிஸ்டோகிராம் எப்படி வரைவோமோ அதே மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா 9.5லேருந்து 15.5 வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அதே மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9.5, 15.5, 21.5. ஸோ அந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கிறோம் கீழே எக்ஸ் ஆக்சிஸ். அது வந்து நம்மளுக்கு ஏஜ் குரூப்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பார்த்தீங்கன்னா 350, 920 அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம இங்கே 100 எடுத்துக்கிட்டால் தான் ஈஸியாக போட முடியும். ஸோ அது நம்ம அந்த மாதிரி எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் நம்ம ஹிஸ்டோகிராம் எப்படி வரைவோமோ ஸோ அதே மாதிரி 9.5 to 15.5 வந்து 350 நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 9.5லேருந்து 15.5 வந்து 350க்கு நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும். 350னா 300க்கும் 400க்கும் நடுவில் வரும். இப்போ 15.5, 21.5க்கு வந்து நம்மளுக்கு 920 இருக்கிறதுனால 920 நம்மளுக்கு எந்த இடத்துல வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோடுமே நம்மளுக்கு இங்கே 10 தான் நம்மளுக்கு பிரியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு பாக்ஸில் வந்து மொத்தம் நம்மளுக்கு 10 டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஒரு பாக்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 400 to 500 நடுவில் ஒரு கோடுமே நம்ம எப்படி எடுத்துக்கணும், 410, 420, 430. அப்போ நடுவில் இருக்க அந்த லைட்டாக ஒரு கோடு வரும் டார்க்காக. ஸோ அந்த கோடு வந்து 450 இருக்கும். சென்டரில் வர கோடு 400க்கும் 500க்கும் நடுவில் இருக்கிறது வந்து 450. ஸோ அப்புறம் 460 அந்த குட்டி கோடெலாம் 460, 470, 480, 490 அப்புறம் 500 வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம இங்கே 920 எப்படி மார்க் பண்ணியிருக்காங்கன்றதை பாருங்கள். இந்த ரெண்டாவது கோடில் கரெக்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ தான் 920. நெக்ஸ்ட் 850 பாருங்கள், கரெக்டாக அந்த சென்டரில் மார்க் பண்ணியிருப்பாங்க. 450 நம்மளுக்கு அதே மாதிரி 450 எங்கே வரும், 450 உங்களுக்கு கீழே வரும். உங்களுக்கு மாற்றி மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 450 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 230னா மூணாவது கோடில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி 200. ஸோ இதெல்லாம் மார்க் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணோம், ஹிஸ்டோகிராம் ட்ரா பண்ணியாச்சு. மறக்காமல் நீங்கள் ஸ்கேல் வந்து எழுதிக்கணும். 1 சென்டிமீட்டர் வந்து நம்ம 6 இயர்ஸ் எடுத்துருக்கோம். அதே மாதிரி ஏன்னா 6 எடுத்துருக்கோம். இப்போ 15.5க்கும் 9.5க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் நீங்கள் மைனஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு 6ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் 6 இயர்ஸ். நெக்ஸ்ட்டு ஒய் ஆக்சஸோடைய 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 எடுத்துருக்கனால 100. இது வந்து நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ்னால 100 ஃபீமேல்ஸ்னு சொல்லி நம்ம எடுத்துருக்கோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4.9 பார்க்கலாம். அப்சர்வ் த கிவன் ஹிஸ்டோகிராம் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் ஹிஸ்டோகிராம் டயக்ராம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ வாட் இன்ஃபர்மேஷன் டஸ் த ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட் கேட்டிருக்காங்க. த ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட் த கலெக்ஷன் ஆஃப் வெயிட்ஸ் ஃப்ரம் ஸ்டாண்டர்ட் 8ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுக்கான எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளே எழுதிக்கலாம். 8ன்றதுக்காக கரெக்டாக இல்லை. அதனால் நம்ம த ஹிஸ்டோகிராம் ரெப்ரசன்ட் த கலெக்ஷன் ஆஃப் வெயிட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா விச் குரூப் ஹேஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த குரூப்பில் வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ல் இருக்குது. ஸோ 9ங்கிறது நம்மளுக்கு 30 to 35ல் வரதுனால நம்ம அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 30 to 35 kg வெயிட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதியாச்சு. ஹவு மெனி ஆஃப் தேம் ஆர் அண்டர் வெயிட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அண்டர் வெயிட் அப்படின்றது வந்து 20லேருந்து 30 வரைக்கும் தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அப்போ 2 and 5 தான் மேலே வந்து ஹிஸ்டோகிராமில் இருக்குது. அப்போ 2 + 5 வந்து நம்மளுக்கு 7. ஸோ 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அண்டர் வெயிட்டில் இருக்காங்க. அதே மாதிரி ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஒபீஸில் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒபீஸ்ன்றது வந்து 45க்கு மேலே. ஸோ மொத்தமாக 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மேலே. ஸோ அதனால் 3 ஸ்டூடெண்ட்ஸு ஹூ ஆர் ஒபீஸ்ன்னு சொல்லி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் 5th பார்த்தீங்கன்னா ஹவு மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன் த வெயிட் குரூப் ஆஃப் 30 to 40 kgன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 30லேருந்து 40 வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 30லேருந்து 40னா உங்களுக்கு இந்த பிளேஸ் தான் கரெக்டாக எக்ஸாக்டாக வரும். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கணும். அதுதான் 30 to 40. அப்போ 9 + 7 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ 9 + 7 என்னது நம்மளுக்கு டோட்டல் ஆட் பண்ணும்போது 16 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் ஒன்று இருக்குது. வாட் இஸ் யுவர் சஜஷன். ஸோ நம்மளுடைய சஜஷன் கேட்டிருக்காங்க. இது நம்ம ஓனாக தான் எழுதுறது. ஸோ அண்டர் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் ஈட் ஹெல்தி ஃபுட் அண்ட் டேக் மோர் ப்ரோட்டீன். ஒபீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் டூ ரெகுலர் எக்ஸசைஸ் டு ரெடியூஸ் தேர் வெயிட்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆஸ்க்டு டு கண்டினியூ தேர் ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி நம்மளே ஓனாக எழுதிக்கணும். ஓகேவா. ஸோ இது இப்படி தான் எழுதணும் கிடையாது. எக்ஸாமில் உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஹிஸ்டோகிராம் கொடுத்து சஜஷன் கேட்டாலும் சஜஷன் நம்ம ஓனாக எழுதிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி பாலிகான். ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி பாலிகானில் 2 இருக்குது. அதாவது யூஸிங் அ ஹிஸ்டோகிராம் வச்சு ஒன்று இருக்குது, வித்தவுட் யூஸிங் அ ஹிஸ்டோகிராம்னு சொல்லி நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 4.10. த ஃபாலோயிங் இஸ் அ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பாக்கெட் மணி ஆஃப் 200 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ ஸ்கூல்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாக்கெட் மணி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா ட்ரா அ ஃப்ரீக்வன்சி பாலிகான் யூஸிங் ஹிஸ்டோகிராம் கேட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீக்வன்சி பாலிகான் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம ஹிஸ்டோகிராம் எப்படி கண்டுபிடிப்போமோ ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சி இதை வந்து வரைஞ்சிக்கணும். வரைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், சென்டர் மிட் பாயிண்ட்லேருந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ
0க்கும் 10க்கும் இல்லை நடுவில் மிட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு 5. ஸோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த பார் கிராஃப் இருக்குல்ல, ஸோ இந்த இதில் எல்லாத்துலேயுமே அப்படியே சென்டரில் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஜாயின் பண்ணிகிட்டே வந்து அதே மாதிரி கடைசியில் பக்கத்தில் எப்படி முடிக்கணும்னா அதுக்கு கீழே 90 and 100 அதுக்கு சென்டரில் வந்து நம்ம முடிச்சிடும். ஸோ இதுதான் ஃப்ரீக்வன்சி பாலிகான். இது வந்து ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணி நம்ம வரையிறது. ஃபஸ்ட்டு ஹிஸ்டோகிராம் இந்த பார் கிராஃப்லாம் வரைஞ்ச பிறகு நம்ம இந்த கோடு மட்டும் போடணும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.11. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க, ட்ரா எ ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா யூஸிங் ஹிஸ்டோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஹிஸ்டோகிராம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 0 to 10, 10 to 20 அதே மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் வரைஞ்சி முடிச்சுட்டு அதே மாதிரி மார்க்லாம் பண்ணதுக்கு பிறகு ஸோ அதே மாதிரி பாருங்கள், இங்கே எப்படி இருக்குன்னா 0 to 10 அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டார்டிங்லேயே இருக்குது. ஸோ 5 அப்போ 0 to 10 அப்படின்றத வந்து நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக நம்ம இங்கேருந்து தான் வரும் அப்படின்றதுனால நம்ம அங்கேருந்து எடுக்கிறோம். ஸோ இங்கே 5, 8 அந்த 10 அதில் இருக்க சென்டரில் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ ஜாயின் பண்ணிட்டு வந்து அதே மாதிரி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்தோட முடிச்சிடும். ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இல்லாதனால நம்ம எண்டிங் பாயிண்ட்டும் நம்ம மார்க் பண்ணல. அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். Mark the class interval along x-axis and the number of students along the y-axis. Draw a histogram for the given data and mark the midpoint of the rectangles and join them by lines. We get frequency polygon. Note that the first and the last edges of the frequency polygon meet at the midpoints of the left and the right vertical edges of first and last rectangle because imagined class interval does not exist in the mark அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இமேஜின் பண்ணி நம்ம வரைகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எண்டிங் பண்ணி கொடுக்கணும்னு இல்லை. ஸோ இந்த ஹிஸ்டோகிராம் பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து 0 to 10 ஸ்டார்ட் ஆகுது, 10 to 20 தான் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்கே 0 to 10 ஸ்டார்ட் ஆகுறதுனால நம்ம இந்த மாதிரி தான் வரையணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 4.12. இது வந்து என்னென்னா வித்தவுட் யூஸிங் த ஹிஸ்டோகிராம். ட்ரா எ ஃப்ரீக்வன்சி பாலிகான் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா வித்தவுட் யூஸிங் ஹிஸ்டோகிராம். ஸோ ஹிஸ்டோகிராமை யூஸ் பண்ணாமல் நம்ம எப்படி வரையணும் அப்படின்னா வெறும் அந்த கோடு மட்டும் ஜாயின் பண்ணணும். அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒரு டேப்லர் காலம் ஃபைண்ட் பண்ணணும். அதாவது மிட் பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் அண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ கிளாஸ் இன்டர்வலை ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேயும் ஃப்ரீக்வன்சியை லாஸ்ட் இதுலேயுமே நீங்கள் எழுதிக்கணும். நடுவில் பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டுன்னு ஒரு டேப்லர் காலம் வந்து ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ மிட் பாயிண்ட் எக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எப்படின்னா இந்த கிளாஸ் இன்டர்வலுடைய சென்டர் வேல்யூஸ் 10க்கும் 20க்கும் நடுவில் 15 இருக்குது. அதே மாதிரி 20க்கும் 30க்கும் நடுவில் 25 இருக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் இதை பார்த்து சென்டர் வேல்யூஸ் மிட் வேல்யூஸ் வந்து நீங்கள் எழுதிக்கணும். எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணணும், இந்த அதாவது 15 அண்ட் இந்த 4 இருக்குல்ல, ஸோ இதை வந்து நம்ம பாயிண்ட்டாக எழுதிக்கணும். 15,4, 25,6 அதே மாதிரி 35,8 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் கமா போட்டு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கணும். எழுதின பிறகு நம்ம என்ன பண்ணோம், கிராஃப் ஷீட்டில் வந்து மார்க் பண்ணணும். கிராஃப் ஷீட்டில் நம்மளுக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, 10 to 20, 20 to 13 ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், 0 to 10 தான் எப்போவுமே ஸ்டார்ட் பண்ணுவோம். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ 0 to 10, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 90 to 100. ஸோ இதில் எல்லாமே ஃபுல்லாக எழுதினதுக்கப்புறம் மார்க்ஸ் அண்ட் ஃப்ரீக்வன்சி எழுதின பிறகு இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி விட்டுற வேண்டியதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, 15,4 நம்ம கரெக்டாக இங்கே பாருங்கள் மார்க் பண்ணுறாங்க. இந்த இடம் வந்து 15 கரெக்டாக இந்த இடத்துல 4 வருது. ஸோ கரெக்டாக எல்லாத்தையுமே மார்க் பண்ண பிறகு நீங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணணும். 0ல் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி நம்மளுக்கு வருமோ ஸோ அதே மாதிரி நம்ம இங்கே நம்ம ஹிஸ்டோகிராம் வரைஞ்சால் இப்படி தான் ஒரு பாக்ஸ் வரும். ஸோ அப்போ நம்ம இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சு நீங்கள் வரையணும். ஆனால் ஹிஸ்டோகிராம் அந்த பாக்ஸ் போடாமல் நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 4.2 எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.